பார்த்துட்டு இருந்தேன். என்னோட நேம் டாக்டர் சுவாமிநாதன். நிறைய பேத்துக்கு என்னைய தெரியும், என்னைய தெரியாது. ஒரு சின்ன ப்ரீஃப் இன்ட்ரடக்ஷன். ஸோ ஐ ஆம் ஃபவுண்டர் ஆஃப் டாக்டர் ஆன் வீல்ஸ், செல்வி ஹெல்த் கிளினிக். நாங்கள் வந்து வி ஆர் ஃபர்ஸ்ட் ஹோம் ஹெல்த் கேர் ப்ரொவைடர் அக்ராஸ் தமிழ்நாடு. அதாவது முதியவர்களுக்கு ஹெல்த் கேரை வந்து குவாலிட்டியாக, ஈஸியாக, அஃபோர்டபுளாக கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு இனிஷியேட்டிவ் 2019 ஸ்டார்ட் பண்ணோம். இந்த 5 இயர்ஸில் கிட்டத்தட்ட மதுரையில் அரௌண்ட் 35,000 எல்டர்லீஸ் வந்து அவங்க வீட்லேயே நாங்கள் வந்து வைத்தியம் பார்த்துருக்கோம். கோவிடில் வந்து அரௌண்ட் 700 கோவிட் பேஷண்ட்ஸ் வீட்லேயே பார்த்து 696 ரிகவர்ட், ஹையஸ்ட் நம்பர்ஸ் இன் மதுரை. ஸோ எங்களுக்குன்னு ஒரு சின்ன ரெப்யூட்டேஷன் இருக்குது. இந்த ஈவெண்ட்டுக்கு என்னை கூப்பிட்ட என்னோட தம்பிகளுக்கு நன்றி, மதுரை கொண்டாட்டம்க்கு. அண்ட் ஃபீமேல்ஸ் வந்து பார்க்குறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலி நான் ஒரு பெரிய டாக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்தேன், என்னை வந்து 10 நிமிஷம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. So let's just see. First of all, நான் இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், இங்கே இருக்கிற ஃபீமேல்ஸ் எல்லாத்துக்கிட்டையும் வந்து சொல்கிறது வந்து, நம்ம வரலாறு வந்து மாற்றி எழுத்தப்பட்டது வந்து நிறைய பங்குகள் வந்து ஃபீமேல்ஸ்க்கு தான் இருக்குது. ஐ திங்க் திஸ் இஸ் தி ஏஜ் ஆஃப் உமன். இந்த காலகட்டத்தில் வந்து உமனை வந்து சப்ரஸ் பண்ணியோ, வீட்டில் வந்து இன்சைடு ஒரு 4 வால்ஸ் வைக்கிறது வந்து அதெல்லாம் இல்லை. அதெல்லாம் நம்ம வந்து தாண்டி வந்துட்டோம். இப்போது அவங்களுக்கு பிடிச்சதை அவங்க வந்து செய்கிறாங்க. திஸ் இஸ் நாட் ஜஸ்ட் என் எரா, இது வந்து ஃபீமேல்ஸ்க்கான எரா. இன்றைக்கி வந்து ரொம்ப டைனாமிக் பொசிஷன்ஸில் இருக்கிறவங்க, இன்றைக்கி பவர் மேக்கிங் பொசிஷன்ஸில் இருக்கிறவங்க, இன்றைக்கி ஒரு சாதாரண விஷயம் அவங்க வந்து காமெடிக்கு சொன்னாங்க, வீட்டில் வந்து டிட்டர்மைன் பண்ணுறதே வந்து நம்மளோட லேடிஸ் தான். ஐ திங்க் வித்தவுட் தேர் கன்கரன்ஸ் நம்மளால் வந்து இன்றைக்கி ஸ்டெப் அவுட் கூட வந்து பண்ண முடியாது. கான் ஆஃப் த டேஸ் வென் உமனை வந்து அப்யூஸ் பண்ணி வீட்டுக்குள்ளே வச்சு, இன்றைக்கி வந்து கையை தூக்குனா அவங்க வந்து தொடப்ப கட்டி எடுத்து வாடா அப்படி பார்த்துடலாம் அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு வந்து they have developed. I mean, this is just everything. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் வந்து what I see in lot of women is ஒரு compassion and kindness. இப்போ நாங்கள் வந்து ஒரு எல்டர்லி வீட்டுக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்க. திஸ் இஸ் ஃப்ரம் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். நாங்கள் ஒரு எல்டர்லி வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னா அந்த எல்டர் பர்சன்ஸ்க்கு ஐ திங்க் மேபி யூ கேன் கனெக்ட். ஒரு சன் இருக்காங்க, ஒரு டாட்டர் இருக்காங்க அப்படின்னா எப்பயுமே நாங்கள் ப்ரிடாமினெண்ட்டாக பார்க்குறது டாட்டர் தான் வந்து அந்த பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க பசங்களை விட. இன்றைக்கி நான் சொல்லுவேன், டாட்டர் முன்னாடி வந்து சொல்லுவாங்க சன்ஸ் வச்சுருந்தா கோல்டுன்னு, எங்கே இன்றைக்கி டாட்டர்ஸ் வச்சுருந்தா அது டைமண்ட்ஸு, பிளாட்டினம். ஏன்னா நாளைக்கு வந்து நம்மளுக்கு கடைசி காலத்தில் சோறு போட போகிறது அந்த டாட்டர்ஸ் மட்டும்தான். பசங்க வந்து போவாங்க, சம்பாதிப்பாங்க. ஆனால் இந்த டாட்டர்ஸ் தான் வந்து கடைசியில் அவங்களுக்கு க்ளீன் பண்ணி விட்டு, அவங்கள குளிப்பாட்டி விட்டு, வாயில் சாப்பாடு ஊட்டி விட்டு குழந்தை மாதிரி பார்த்துக்கிறது வந்து இந்த ஃபீமேல்ஸ் தான். அதுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஆல் த உமன்ஸ் தட் ஐ கம் அக்ராஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், டோன்ட் எய்ம் ஃபார் சக்ஸஸ் இஃப் யூ வாண்ட் இட். உங்களுக்கு ஏதாவது வேணும்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வந்து எய்ம் பண்ணாதீங்க, உங்களுக்கு பிடிச்சது செய்யுங்க, நிறைய செய்யுங்க, கோ எக்ஸ்ப்ளோர். இந்த உலகம் வந்து ரொம்ப பெருசு, சரியா? நம்ம வீட்டு வாசல்லேருந்து வந்து இறங்கி ஒரு அடுத்த தெருவுக்கு போனால் நம்மளோட குவாலிட்டி ஆஃப் லைஃப் இஸ் மச் பெட்டர் தென் அதர்ஸ் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணோம். நம்மக்கிட்ட என்ன இல்லை அப்படிங்கிறத என்றைக்குமே யோசிக்காதீங்க. நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதுக்கு நம்ம கடவுளுக்கு வந்து தேங்க்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் சக்ஸஸை வந்து எனக்கு நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்ட காலத்தில் வந்து இப்போ என்னோட சீஃப் வந்து சொல்லுவார், சுவாமி வாட் இஸ் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் எல்லாத்துக்குமே வந்து மணி அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட் வந்து வேணுங்கிறப்போ நான் அவர்கிட்ட வந்து சொல்கிறேன், இந்த மாதிரி வாட் இஸ் சக்ஸஸ் அப்படின்னா ஐம் டெல்லிங் ஹிம், எனக்கு நிறைய மணி மேக் பண்ணோம், நிறைய சக்ஸஸ்ஃபுல் ஆகணும். ஈ செட் நோ, நெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு 10 விதமான ஆன்சர்ஸ் நான் வந்து புட் ஃபோர்த் பண்ணுறேன். அப்போ அவர் வந்து ஹி கெப்ட் சேயிங் நெக்ஸ்ட், திருப்பி சொல்லுன்னு கடைசி வரைக்கும் எனக்கு சொல்ல முடியாமல் ஒரு பாயிண்டில் வந்து ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி, சரி நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னோடனையும் அப்போ வந்து ஒரு வண்டர்ஃபுல்லான ஒரு விஷயம் வந்து சொன்னார். ஒரு பேபி வந்து ஃபார்ம் ஆகிறது ஒரு சக்ஸஸ். அதாவது ஸ்பெர்ம்லேருந்து அது வந்து எம்ப்ரியோ ஆகணும், அப்புறம் ஒரு ஃபீட்டஸ் ஆகணும், அது வந்து அந்த குழந்தை வந்து ஆரோக்கியமாக பிறக்கணும், அந்த குழந்தை அந்தந்த ஏஜில் வந்து மைல் ஸ்டோன்ஸ் அட்டைன் பண்ணணும், அதெல்லாம் ஒரு சக்ஸஸ். அப்புறம் ஸ்கூலுக்கு போகணும், ஸ்கூலுக்கு போய் பாஸ் பண்ணால் ஒரு சக்ஸஸ், காலேஜ் போகணும், காலேஜுக்கு போய் பாஸ் பண்ணால் சக்ஸஸ். அந்த மாதிரி கல்யாணம் ஆகணும், குழந்தை பிறக்கணும், அந்த குழந்தைய நல்லா படிக்க வைக்கணும். ஒரு 80 வயசு வந்து நம்ம போகும்போது நம்ம யார் உதவியும் இல்லாமல் நடந்தால் அது ஒரு சக்ஸஸ். 85 வயசில் நம்ம கையில் நம்ம சாப்பாடு எடுத்து தனியாக சாப்பிட்டா அது ஒரு சக்ஸஸ். 90 வயசில் அவங்க இண்டிபெண்ட்டாக இருந்தால் சக்ஸஸ். 95 வயசில் நிம்மதியான இறந்து போனால் அதுதான் சக்ஸஸ். அதனால் சக்ஸஸ்ங்கிற ஒரு விஷயத்தை என்றைக்குமே வந்து டிஃபைன் பண்ணவே முடியாது. அதனால் நாளுக்கு நாள் சக்ஸஸ் மாறும். இன்றைக்கி இருக்கிற சக்ஸஸ் நாளைக்கு இருக்குமானே தெரியாது. நேற்றுக்கு நம்மளுக்கு 10 ரூபா போதுமானதாக இருக்கும், இன்றைக்கி நம்மளுக்கு அந்த 10 ரூபா போதாமல் இருக்கும். அதனால் சக்ஸஸ்ங்கிற ஒரு விஷயத்தை சேஸ் பண்ணுங்கள். அதுவாக தானாக உங்களோட மணி, ஃபேம் எல்லாமே உங்களை வந்து அதுவாக வந்து இட் வில் கம் நேச்சுரலி டு யூ. இன்றைக்கி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏன் வந்து உமனை வந்து ஸ்டாப் பண்ண முடியாது? திஸ் இஸ் சம்திங். இன்றைக்கி வந்து ஒருத்தர்கிட்ட ஒரு மீட்டிங்கில் வந்து கேட்குறாங்க,
இந்த மாதிரி வந்து உமன்லாம் இன்னைக்கு வந்து ரொம்ப அக்ரெசிவாக இருக்காங்க, ரொம்ப ஷைன் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து ஏன் வந்து ஒரு உமனை ஸ்டாப் பண்ண முடியாதுன்னு வந்து அவர் வந்து அந்த இன்டர்வியூவர் வந்து கேட்குறாரு, வை உமன் கேன்ட் பி ஸ்டாப்ட் அப்படின்னு. அப்போ அவங்களுக்கு ஆன்சர் வந்து சொல்கிறாங்க, த கொஸ்டின் இஸ் இன் ஹூஸ் கோயிங் டு லெட் மீ, இட்ஸ் ஹூஸ் கோயிங் டு ஸ்டாப் மீ. ஐ கேன் ஒன்லி ஸ்டாப் மை செல்ஃப், நோபடி எல்ஸ் கேன் ஸ்டாப் மீ. இன்றைக்கி வந்து நம்மளுக்கு படிப்பாக இருக்கட்டும், நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயமா இருக்கட்டும், இதை செய்யாதன்னு சொன்னால் இன்றைக்கி யாருமே வந்து கேட்கறதில்ல. யூ சி சோ மெனி இன்ஃப்ளூயன்சஸ் ஆன்லைன், யூ சி சோ மெனி பீப்புள் டூயிங் ரியலி குட் திங்ஸ். நான் சொன்ன மாதிரி இன்றைக்கி ஒரு பவரில் வந்து இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இட் இஸ் உமன் சென்டர்ட். இன்னைக்கு வந்து உமன் ஓரியன்டட். இன்றைக்கி உமன் நினச்சா எது வேணாலும் வந்து பண்ணலாம். இந்த எல்லா உமனுமே வந்து எனக்கு என்ன, எனக்கு ஒரு வட்டம் அப்படின்னு வந்து இருந்துட்டாங்க அப்படின்னா இன்னைக்கு அவங்க வந்து அவ்வளோ பெரிய பவரில் வந்து இருந்திருக்க மாட்டாங்க. அவங்க எல்லாருமே ஒரு கொஸ்டின் கேட்டாங்க அவங்களுக்குள்ளேயே, வை ஷுடன்ட் ஐ அப்படிங்கிறது. ஸோ அதனால் இங்கே இருக்கிற யங் ஸ்டூடெண்ட்ஸ், யங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், இங்கே இருக்கிறவங்க, சி ஏஜ் இஸ் நத்திங் பட் அ நம்பருங்க. ஐ சி பீப்புள், யூனோ, ஒரு குட் எக்ஸாம்பிள் வந்து நம்ம கேஎஃப்சி ஸ்டார்ட் பண்ணும்போது he was 65. he started with one outlet in he is the biggest, you know, ஒரு செயின் ஆஃப் ரெஸ்டாரண்ட்ஸ் in the world. so age is nothing but a number. so நீங்கள் வந்து why shouldn't ஐன்னு வந்து all women should ask themselves, ஏன் நாம் வந்து செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு. remember this ladies, this is not a man's world anymore. ஓகே, இங்கே வந்து கண்ணாடியெலாம் வச்சு உங்களையெல்லாம் க்ளோஸ் பண்ண முடியாது. அந்த கண்ணாடியை உடைச்சிட்டு வந்து வெளியில் வாங்க. இன்றைக்கி மேக்கப், பியூட்டி, ஹீல்ஸ் போட்டு அது உமன் வந்து கிடையாது. இன்றைக்கி ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு உமனுக்கும் ஒரு பெரிய ட்ரீம் இருக்குது. அதை விட ஒரு பெரிய பெரிய மனசு இருக்குது. there is no limit to what a woman can accomplish. so keep accomplishing and keep, you know, doing your thing. நல்லா ஹாப்பியாக இருங்க, ஃபன்னாக இருங்க, நல்ல லவ் அண்ட் கம்பேஷன் கொடுங்க. சரியா? நீங்கள் உங்களோட ஓன் வேலை, யூர் ஒண்டர்ஃபுல், யூர் பியூட்டிஃபுல். டோன்ட் லெட் எனிபடி ஜட்ஜ் யூ. த பெஸ்ட் ஜட்ஜ் இஸ் காட் அண்ட் காட் ஒன்லி. சரியா? ஸோ அதனால் உங்களுக்கு போம் எழுத பிடிச்சா போம் எழுதுங்க, டான்ஸ் ஆட பிடிச்சா டான்ஸ் எழுதுங்க, உங்களுக்கு என்ன பிடிக்குதோ எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். உங்களோட கம்பேனியன் வந்து உங்களுக்கு நீங்கள் என்ன விருப்பப்படுறீங்களோ அதை வந்து மனசார அவங்ககிட்ட சொல்லுங்கள், அவங்க வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. அண்ட் ஒன் ஃபைனல் எக்ஸாம்பிள், என்னோட ஒய்ஃப் வந்து ஒரு பேராமெடிக்கல். ஸோ when I married her, நாங்கள் 2 பேரும் ஒரே ப்ரொஃபஷனில் இருக்கணுங்கிறது வந்து இன்டென்ஷனே வந்து கிடையாது. ஸோ என் சைல்டுக்கு வந்து 1 year old. ஸோ ஷி டிசைடட் ஷி வாண்டட் டு டூ சம்திங் எல்ஸ். ஸோ மேரேஜ்க்கு அப்புறம் 1 வயசு குழந்தை வச்சுட்டு அவங்க வந்து டோட்டலாக சயின்ஸ் ஸ்டூடெண்ட். அதுக்கப்புறம் வந்து 11th 12th அக்கௌண்ட்ஸ் வந்து டியூஷன் மாதிரி படித்து ஷீ டிட் ஹர் சிஏ வந்து எழுதும்போது இன்டரில் ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் வந்து ஷீ பாஸ்ட் Group 1 Group 2. இப்போ வந்து ஃபைனல் வந்து Group 1 முடிச்சிட்டாங்க. ஸோ அவங்களோட ஆஸ் மென் நம்ம வந்து என்றைக்குமே நம்மளோட ஒரு கம்பேனியன், நம்மளோட ஒரு பார்ட்னர், நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு எப்பயுமே சப்போர்ட்டாக இருக்கணும். கான் ஆர் த டேஸ் வேர், யூனோ, உமன் வேர் behind the men. Now it is our duty to justify and be there for them. We should be behind and in front of them. Thank you for this opportunity. தேங்க்யூ ஸோ மச் சார். சார், உங்களை பற்றி நாங்கள் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். ஏன்னா வந்து மதுரையில் வந்து சார் தெரியாதவங்க இருக்கவே முடியாது. எல்லாரும் ஏதாவது ஒரு இது ஒரு பொய் அப்படிலாம் இல்லை. இல்லை சார், நாங்கள் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். ஏன்னா மதுரையில் வந்துட்டு ஃபேமிலி ஃபங்க்ஷன் அப்படின்னா வந்துட்டு ஃபேமிலியை கூட்டிகிட்டு போவாங்க நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் சார் எங்கே போனாலும் அவங்க டீமோட தான் போகிறாங்க. ஸோ இங்கே வரும்போது கூட டாக்டர்ஸோட வந்திருக்கீங்க. என்னோட பிக்கெஸ்ட் ஸ்ட்ரென்த் வந்து என்னோட டீம் அங்கே பின்னாடி இருக்காங்க. எல்லாரும் ஒரு ஹை சொல்லுங்கள். அவங்க இல்லாமல் நாங்கள் பண்ணுற சர்வீஸ் வந்து எங்களால் சொல்ல முடியாது. ஐ காட் டாக்டர் ராது ஹியர், ஐ காட் மை அசிஸ்டன்ட் அழகசாமி, ஐ காட் கோபிகா, ஸ்வேதா, சுஷ்மிதா அண்ட் தென் லாவண்யா ஹியர். இதெல்லாம் என்னோட டீம். இவங்களை வச்சு தான் நாங்கள் வந்து எங்களோட வேலை பார்க்குறோம். காலையில் 2 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா நைட் 10 மணி வரைக்கும் வேலை பார்க்குறோம். அண்ட் ஹேட்ஸ் ஆஃப் டு மை டீம். தேங்க்யூ சார். ஏன்னா வந்து காலையில் 2 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி நைட்டு 10 மணி வரைக்கும் நாங்கள் வந்து எங்கே உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னால் போதுங்க, அம்மா எப்படி வந்து ஒரு பிள்ளையை பார்க்கறதுக்கு ஓடி போவாங்களோ அந்த மாதிரி உங்கள் டீம் ஓடி உழைச்சிட்டு இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். எங்களுடைய மக்களுக்கு தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு சூப்பர் சேவையை கொடுத்துட்டு இருக்குது.